கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேசலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 100 அதிகாரம் 1, 2, 3. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 100, 1, 2, 3. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிகள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். யோவான் 14:6. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:1. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி செய்தனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். மத்தேயு 5:44-45. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 100 அதிகாரம் 1, 2, 3. ஆமென்.